ஓம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வருஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் நமோஸ்துதே வியாச விஷால புத்தே ஃபுல்லாரவிந்தாயித பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. अयम् एकः मुख्यः श्लोकः मया उद्धर्तुं विस्मृतो भवेदिति प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. इदानीं समागतेभ्यः सर्वेभ्यः पण्डितेभ्यः मदीयान् नमस्कारान् निवेद्य मया तमिळ्भाषया एवं संस्कृतभाषया च वक्तुं प्रयते. गीतायाः सारः वक्तव्यः इत्येव प्रथमं वर्तते. एसेन्स् आफ् भगवद्गीता इति वर्तते. विशिष्य अस्माकं मते अद्वैते प्रवेशयति कृत्वा तत्रापि उच्यते. तत्र भगवता तावत् स्मरणम् एवं ज्ञातव्यं वर्तते. गीतायाः स्मरणं तावत् यजा भजा त्यजा व्रज इति चतुष्वेव पदेषु गीता समाप्ता. भगवानुक्का यागं पण्णणं कर्मा पण्णणं भजा भगवान भक्तिये पण्णणं त्यजा कडेसियिल एल्ला विषयங்களையும் விட்டு தியாகம் பண்ணணும் सर्वधर्मान् परित्यज्य इति वर्तते. तदनन्तरं व्रजा इति वर्तते. एकत्वेन शरणं व्रज मामेकं शरणं व्रज इति गीतायाः सारभूतः अर्थः वर्तते इति कृत्वा तत् பயம். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்னா சோக மோகங்கள் போகும். நமக்கு ஏற்படக்கூடிய சோகங்கள் மோகங்கள் அதில் நினைச்சு கவலைப்படுறது எல்லாம் போகணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோக மோகத்தை போக்குறதுக்காக உள்ள கீதை என்ற விஷயங்கிறது பகவத்கீதை தான். சோகமோக தருணத்துக்கு உபாயமாக இருக்கிறது எவ்வளோ கீதைகள் இருந்தாலும் तत्र गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता इति गीता எல்லாத்துக்கும் மேலே சாரமாக உள்ள விஷயமாக சாரசங்கிரகபூதः अयमर्थः गीतायां उक्तः इति भगवद्गीतासु व्याख्याने वर्तते. அதில் என்ன சொல்கிறார், இப்போ வேலை பண்ணும் பொழுது நம்ம வேலை செஞ்சுட்டே காரியத்தை பண்ணணுமா, இல்லை பேசாமல் மௌன வியாக்கியா பகிறது பிரம்மத்துவம் யுவானம்னு பண்ணணுமா அப்படிங்கிறத ஆரம்பித்தோமே. ஆனால் இப்போ கீதையில் ஒரு நிமிஷம் கூட பகவான் சும்மா இல்லை. அதுலேருந்து பார்த்தா எப்படி இருந்தாருன்னு எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டு இருக்கார், எல்லா விஷயங்களும் பண்ணுறார். அதில் கீதையை நல்லா சொல்கிறார். அதில் கீதையை சொல்லி உபதேசம் பண்ணதுங்கிறது பகவத்கீதை ராமருத்தர் தான். கிருஷ்ணரோ இன்னொருத்தரோ அந்த மாதிரிலாம் விசேஷமாக சொல்லலை. பகவத்கீதான்னு பேர் இருக்கு. கீதான்னாலே பகவத்கீதா தான். அப்படி உள்ளதில் அவ்வளோ விஷயத்தை கொட்டி எடுத்து 14 விஷயங்களை 18 அத்தியாயத்தை சாரமாக சொல்கிறாருன்னா பெரிய விஷயம். அவர் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார், பிரபன்ன பாரிஜாத்தாய நமக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாரிஜாத புஷ்பமாக இருந்து எல்லாத்தையும் கொடுக்கிறவர்கள். அவர் தோத்திர வேத்திரைக்க பாணி அவர் செஞ்ச வேலை என்ன, சாக்க குச்சியை வச்சுட்டு ஆட்டின்னு இந்த பார்சசாரிதான் ஓட்டுற. தோத்திர வேத்திர ஏகபாணி. தோத்திரம்னா குச்சி, இந்த பெரம்பு குச்சிக்கு தான் தோத்திரம். வேத்திரம்னா கம்பு. அதில் இந்த தார் குச்சி மாதிரி வச்சுருந்தவன் தோத்திரம்னா அப்படித்தான். தோத்திர வேத்திர ஏகபாணி இதுதான் பண்ணிட்டு இருந்தார். இது பண்ணிகிட்டே இருக்கச்சு இது பண்ணுறச்சேயே கீதாமிருத துஹே நமஹா. கீதாயாக அமிர்தமாக உள்ளதான கீதையை அவர் பண்ணினார்னா இதுலேருந்து நம்ம எப்படி காரியம் பண்ணணும். அத்வைதம்னா அத்வைதத்தையே பேசாமல் இருந்துட்டு மௌனமாக இருந்தாருன்னா பல உபதேசங்களும் வராது. அதனால் உபதேசங்களும் பண்ணணும்,
உபதேசங்களை சாரையும் சொல்லணுங்கிறத காட்டுறதுக்கு முக்கியமாக காட்டுறது அவருக்கு இது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முத்திரை உண்டு. ஒரு தெய்வங்களும் ஒரு முத்திரை. முத்திரை என்ன? முதம் ராத்தீதி முத்ரான்னு பேர். சந்தோஷத்தை கொடுக்கறதுனால முத்ரான்னு பேர். ஒவ்வொருத்தரும் ஒரு முத்திரைனாக்க இவர் பாருங்க, நம்ம அவர் தட்சிணாமூர்த்தியா இருக்க ஐயா எப்படி பண்றார்? ஞானமுத்ராய கிருஷ்ணாய நீங்க சொல்லும் பொழுது அங்குஷ்ட தர்ஜனீயோக முத்ரா வியாஜேன தேகினாம் சுத்தியர்த்தம் பிரம்மஜீவைக்கம் தரிசயன்னு நகா அவதாத்து சிவ. நமக்கு பண்ணக்கூடியதான விஷயம் என்னன்னா அந்த அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா. அங்குஷ்ட முத்ரா தர்ஜனி முத்ரா ரொம்ப பிரசித்தம். முத்ரா வியாஜேன இதை காட்டுறது மூலமாக ஜீவ பிரம்மனோட ஐக்கியத்தை சொல்லாமல் சொல்றேன். அயால சொல்றதுங்கிறது பெரிய விஷயம். மௌன வியாக்கியானம் பண்ணுறது இருந்தாலும் அதுக்கு பல விஷயங்கள்லாம் சொல்லி சொல்றேன். அதுல கீதையில 15000 விஷயங்கள் கொட்டி கிடக்கு. 16 விஷயம் 70 ஸ்லோகம்தான் இருந்தாலும் கூட அதில் கர்மா பக்தி ஞானம் எவ்வளவு பொருள் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒன்றும் கலந்தது சொல்கிறேன். முதல் அத்தியாயத்தையும் பார்த்தா 12 அத்தியாயம் பார்த்தோன்னா ஒன்னொன்னே கர்மா பற்றி 4 ஸ்லோகம் இருக்கும், பக்தியை பற்றி இருக்கும், ஞானத்தை பற்றியும் இருக்கவே இருக்கும். இப்படியாக இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு மோட்ச சாஸ்திர சன்னியாசி யோகம் அஷ்டாதசாத்தியாயத்தை எல்லாத்தையும் கலந்து சொல்கிறார். முதல்ல இருக்கக்கூடியதான இதில் பார்த்து ஞானமுத்ரா என்ற அங்குஷ தர்ஜன யோக முத்ரான்னா ஜெயபம் ஹேக்கத்தை காட்டக்கூடியதுன்னு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. ஆனால் ஞானமுத்ரான்னு எங்கேயா உண்டு? இப்படி ஞானமுத்ரைன்னா எதுன்னு அதை பார்த்தேனால் தோற்ற வேத்திரைகமான ஏதான் முத்ரை. இந்த குச்சியை இப்படி வச்சுட்டு கம்பையும் குச்சியும் வச்சுட்டு இருந்தா இது ஒரு முத்ரை. ஞானமுத்ராய கேட்டா ஞானம்ங்கிற தத்துவ ஞானத்தில் கர்மாவில் ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் நிஷ்டையில் இருந்துட்டு மௌனமாக இருக்கிற வரைக்கும் பார்த்தா ஞான முத்ரான ஞானமாக இருக்கக்கூடியதான கர்மானுஷ்டானம் என்னென்ன ஆரம்பமோ சண்டை வரைக்கும் போகிறவர் கிடையாது. சண்டை போகிறதுக்கு போகிறதுல ரொம்ப ரெடியாக இருக்கிறவர் இவர் தான். சுட்டு கையில் பெரம்ப வச்சுருக்கார். ஏதாவது பேசினா என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக காட்டுற மாதிரி இருக்கு. ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. கீதாமிருதத்தை கொடுத்தாருங்கிறதாக சொன்னதாக ஒரு பெரிய விஷயம். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன செய்யும் சொன்னது யாருக்கா சொன்னார்னா உத்தரவுதான் சொன்னார். எங்க ராமாசாஸ்திர சொல்லாமல் நான் முடிக்க மாட்டேன். எஸ்ஆர்கே கீதா பாஷ்யம் பாடங்கள்லாம் சொன்னா எல்லாம் சொன்னா 100 பேர் வருவா, 50 பேர் வருவா, 10,000 பேர் வருவா. கீதையை சொன்னது யார் சொன்னார்? ஒருத்தரே சொன்னார். ஒரே ஆள் சிங்கிள் டீச்சர் சிங்கிள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னது. கீதா அமிர்த துஹேன மகான்னு யாரு கொடுத்தால்? பாரிஜாத்தமாக இருக்கக்கூடிய நம்ம அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனை கேட்டது ஒருத்தருக்கு தான், சொன்னது இவருக்கு. ஆனால் இன்னைக்கு எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்னா கோடிக்கணக்கான பேர் கேட்குறான். சொன்னது விஷயமா சொன்னார், அவரே சொன்னது அப்படி எழுதினாரா, அவர் சொன்னது கீதையால் எழுதினாரா, அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அவர் சொன்னது அப்படியே எழுதினார, அப்படியே காப்பீடு சொன்னார். கீதாமிருத துஹேன மகான்னு சொன்னோம்னா அவரால் தான் எழுதப்பட்டதுன்னு நிச்சயமா சொன்னாருங்க கூட அவர் அப்படியே தான் செஞ்சோ வச்சு செஞ்சே தான் சொல்லிருக்கணுமா? அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படின்னு பாகவத்தை சொல்லும் பொழுது அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் வாங்கி வியாசரானவர் எழுதினார்னு இருக்கு. ஏன்னா பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன நாராயண சொன்னார்னா கிருஷ்ணர் சொன்னது தான், கீதை சொன்னது தான். கீதை சொன்னதே இவர் சொன்னது தான் ரொம்ப விசேஷம். அதனால வியாசர் சொன்னார்னு சொல்லுவார், இவர் சொல்லுவார். 2 பேரும் ஒன்றுங்கிறது தீர்மானம் இருக்கு. எல்லா சித்தாந்திகளுமே எல்லாம் ஏகமே அத்விதீயம் பிரம்மங்க பெரிய விஷயத்தை ஒத்துண்டாலும், துவைத்தமாக இருந்தாலும் சிற்று அத்வைத்தமாக இருந்தாலும் அத்வைத்திய பரமமுத்ராங்கிறது ஒத்துண்ட விஷயமா இருந்தாலும் இங்கே அவர் அது பண்ற வசதே சொன்னார். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணமந்தியா, இது ஒன்று பெரிய விஷயங்கள் இருக்கு. இந்த கீதையை ஆரம்பம் சொல்லும்போது யஜா பஜா தியஜா விரஜா கொள்ள எல்லாத்தையும் முடிச்சு. யஜான்னு எப்படி யாகம் பண்ணணும்,
எப்படியெல்லாம் யாகம் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறது முதல்ல சொல்லணும். அது சொன்னதாலும் பாக்கியெல்லாம் சொல்ல முடியும். முதல்ல எல்லா காரியங்களும் பண்ணணுமானால் வைதிகமான ஸ்ரத்தை நமக்கு முதல்ல இருக்கணுங்கிறது முதல்ல சொல்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. ஞாபகரோபியாசியாரி தான் புஸ்தகங்கள் பார்க்க முடியாது, நிர்பந்தமான சில சமயங்கள் நமக்கு வந்துடுது. அப்போது என்னென்ன சாஸ்திரங்கள் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. அதனால எதை சாஸ்திரம்னு சொன்னால் சாஸ்திரம்னாலே சாசனாத் சாஸ்திரம் உச்சது, சம்சனாத் சாஸ்திரம் உச்சது. சாஸ்திரங்கிறது சம்சனம்னு இருக்கிறத எடுத்து சொல்றதுங்கிற சம்சனங்கிறது அத்வைதத்துக்கு. சாஸ்திரங்கிறதெல்லாம் மற்றதெல்லாம் துவைத்தம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் சாஸ்திரம். இது சாஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சாசனாத் சம்சனாச்சேவ சாஸ்திரமி தெவிதீயத்தை. சம்சனம்னா விஷயத்தை எடுத்து சொல்லி ஒன்றுங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இருந்தது தான் இதுக்கு சாஸ்திரம் பேர். அதுவும் சாஸ்திரம் பேர். இன்னொரு விஷயம் கீதையில் எல்லாமே யோக சாஸ்திரம் பேர். இது ஸ்ரீம பகவத்கீதா யோக சாஸ்திரே முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகத்தும் யோக சாஸ்திரம் பேர். இதுலேருந்து ஆரம்பிச்சு 18 அத்தியாயங்களுக்கு 18 விதமாக சொல்லிருக்கார். எல்லாத்தையும் யோக சாஸ்திரம்னு. எதில் யோகம்னு கேட்டால் சஞ்யோக வியோகம் யோக சம்ஜிதம். மனுஷனுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் எப்போ வருதோ அந்த கஷ்டங்களுடைய சஞ்யோகம் எல்லாம் எங்கே ஏற்படுறதோ, எப்போ ஏற்படுறது, நாம் வேற ஆத்மா வேறுன்னு தனியாக இருந்து சரீராதிரிக்தாத்ம ஞானம் வராத போதோ இவனுக்கு ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் எதனால வருது? சுகம் துக்கம் ரெண்டு நாள் ஏற்படக்கூடியதுனால தான் ப்ராப்ளங்களாக வருது. சுகம் துக்கம் ரெண்டையுமே கலந்து ஆத்மானந்தத்தை இருந்தோன்னு வேண்டியதில்லை. ஆக இவர் இருக்கிறதே அந்த சாஸ்திரத்தை சொல்லும்போது சாஸ்திரத்தை சொல்றார். யோக சாஸ்திரே அந்த சஞ்யோக வியோகம் யோக சஞ்சிதம்னா அந்த சஞ்யோகங்கிறது வராமல் ரெண்டுங்கிறது பேதம் இல்லாமல் ஆகும்போது தான் அத்வைதம் வரப்படும். அத்வைதம் வரும்போது நித்வைத்தம் எத்தத்து அத்வைத்தம்னு அத்வைத்தத்துக்கு உற்பத்தி. ரெண்டுங்கிறதாக இல்லாததான் இரண்டற்றதான ஒரு நிலை அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஏற்பட்டதான இந்த விஷயம். நான் முதல்ல நினைச்சேன் ஜென்ரலாக இந்த அத்தியாயத்தை சொல்லலான்னு. திருப்பி பிரின்சிபால் மறுபடியும் சொன்னார் அத்வைதத்தை பற்றி சொல்லும்போது இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றார். ஒன்று அந்த சாஸ்திர விவேச்சனத்தில். அதனால எப்படி சொல்லலாங்கிறது 2-3 ஐட்டங்களை சொல்கிறேன். அத்வைத ரீதியாக பேசணுமானால் ஒரே ஒரு ஸ்லோகம்தான் முக்கியமாக சொல்கிறவர்கள். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத் யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞயித்ரத்யதாங்கிறத 13ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் ஸ்லோகம் ஆரம்பம். இதம் சரீரம் கௌந்தேய. சரீரம்னு சொன்னால் சரீரம்னு மட்டும் அர்த்தம் இல்லை. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமான்கள், அது பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், பௌத்திகங்களாக இருக்கட்டும், அனாத்ம பிரபஞ்சம் எல்லாம் சாஸ்திரம். இதம் சரீரம்னா சரீரத்தை மட்டும் எடுத்து உடம்பு மட்டும்தான் சொன்னாங்க அர்த்தம் இல்லை. பின்னாடி க்ஷேத்ரஜ் என்னன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டால் மகாபூதானி அகங்காரோ புத்தரிதக்தம் இந்திரியானி சேகஞ்ச பஞ்சச்சேந்திரிய கோச்சரா இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதா சேதனா திதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன. சுருக்கமாக சொல்றாங்க. சமாசேன சொல்றாங்க. சுருக்கமாக சொன்னதே இவ்வளவு 18 வயது வந்ததுன்னா ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிதம். இப்போ இந்த க்ஷேத்திரத்தோடு நிற்கல. இப்போ எவ்வளோ வளர்ச்சி இல்லை, எவ்வளோ விஷயங்கள் உண்டாயிருக்குன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று ஆச்சரியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே ஆச்சரியமாக இருந்தால் இந்த சமாசேனன்னு சொன்னதுக்கு எவ்வளோ தூரம் விஸ்தாரம் பண்ணலான்னு சொல்லவே முடியாது. பிரபஞ்சம் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் போயிடும். ஏத க்ஷேத்திர சபிகாரம் போட்டிருக்கு. என்பை மறக்கூடிய விகாரம்னா உண்டாகக்கூடிய பதார்த்தங்கள். இப்போ உண்டான பதார்த்தங்கள் எவ்வளோன்னு கணக்கே பண்ண முடியாது. நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ உண்டாயிருக்கு, எவ்வளோ சமாச்சாரம் வந்துட்டுருக்கு, இது இவ்வளோ எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பேச வேண்டியதெல்லாம் விஷயம். ஆகையினால சவிகாரம் உதாகிருதம்
இதை க்ஷேத்திரம்னு சொல்ற. ஆக க்ஷேத்திரம்னு சரீரம் வச்சு, சரீரங்கிறது உலகத்தினுடைய எல்லாத்தினுடைய பொருள் உள்ள பொருளாக இருந்தது தான் இருக்குங்கிறத சொல்கிறோம். இதில் என்னென்ன சாமான்கள் கலந்துருக்குங்கிறத பார்த்தா உலகம் போற அடங்கிக்கிறதுனால சரீரம்னு க்ஷேத்திரம்னு வச்சுட்டோம். எதத் யோவேத்தி தொம்பிராகு, இது நான் எனது என்று உணர்ந்து கொண்டு நான் எனதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு போய் இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் போகக்கூடியதான் நிலைமை வரைக்கும் சரிக்காரும். அது சார் இதம் சரீரம் க்ஷேத்திரம் ஏதத் யோவேத்தி தொம்பிராகு, இதை நான் என்று உணர்ந்து இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதது என்றதையும் புரிந்து கொண்டு தொம்பிராகு க்ஷேத்ரஜா, க்ஷேத்திரம் ஜானாதீதி க்ஷேத்ரஜா, முதல்ல ஞானமாக வச்சு அதை கண்டுபிடிச்சு இல்லாதெல்லாம் கண்டுபிடிச்செல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணும். எப்படின்னு கேட்டால் பிரபஞ்சங்கள்லாம் உண்டாகி சொன்னதை பற்றி நிறைய அத்தியாயங்களை சொல்கிறான். இவ்வளோ பிரபஞ்சம் உண்டாச்சுன்னு இவ்வளோ நிஜமாக வாஸ்தவமாக இருந்தால் ஒன்று தான் நேகனா நாஸ்தி கிஞ்சனா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வர்றது சாஸ்திரம். துவைத்தத்தை சொல்லி துவைத்தங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒன்றுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக வந்தது இந்த சாஸ்திரமாக இருக்கு. அதில் ஒரு ஸ்லோகம் 1.5 அடி இருக்கு, பார்க்கலாம். அதில் 9வது அத்தியாயத்தில் முக்கியமான விஷயம் தன்னிடத்திலேயே தான் இருக்குங்கிறது இருக்கும்போது இல்லைன்னு சொல்றோம். எப்படி சொல்றான்னு கேட்டா, மயாத் 3வது அத்தியாயத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு. நச்சாஹம் தேஷ்வவஸ்திதः நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம். அரவண்ண மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதன். 3 சேர்த்தக்க மித்யாத்வத்தை சொல்லக்கூடியதான ஒரு இடம். மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதः, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. மத்ஸ்தானி சர்வ மயாததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதः. எந்தெந்த பிரபஞ்சங்கள் எங்கெங்க துவைத்தமாக தெரியுதோ எல்லாம் அப்படியே இருக்காம இருக்கலாம். இதெல்லாம் மாயிகமான பிரபஞ்சமாக இருக்கிறதுனால இது இல்லைங்கிறத சொல்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். மயாததம் இதம் சார், இது வேடிக்கை சொல்றேன். மயாததம் இதம் சார், பகவான் தான் எல்லாத்துக்குள்ளும் இப்போ வந்து போட்டுருக்கார். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது பகவான் தான். மயாததம், மயான்னா என்னால கிருஷ்ணரால, ததந்தம் ததம்னா வியாப்தமாக இருக்கலாம். அது சேத்தன பொருளாக இருக்கட்டும், அச்சேதனமா பொருளாக இருக்கட்டும், சேதனா அச்சேதன விபாகம், அதெல்லாம் விசாரங்கள்லாம் அப்புறம் பேசுகிறோம். எதா இருந்தாலும் மயா தத்துவம் என்னால வியாப்தமாக இருக்கிறது. நான் இல்லாததாக எந்த பொருளுமே இல்லை, நான் இல்லாத எதுவும் இல்லை. ஐயா எல்லாம் திரிகுணாத்மகமான பிரபஞ்சமாக இருக்கிறதுல எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன். கீதையில சொல்லும்போது 3 லோகம் 3 குணங்கள் இல்லாததான் பிரபஞ்சமே கிடையாது. 3 லோகம் இல்லாதது 12 அத்தியாயத்தில் சொல்றார். எல்லா பிரபஞ்சத்துலையும் நான் இருக்கேன். நான் இல்லாத ஒரு வஸ்து இல்லை. திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரீகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்த சத்வஸ்தா நிர்யோகக்ஷேமாத்மான்னு சொன்ன விஷயத்தில் இருக்கும் பொழுது மயாஜதம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தி. பகவான் இல்லாத எங்கேயா இருக்காரு? ஒரு வைஷ்ணவ சொல்ற வழக்கம். ஒரு சுவாமி சொன்னாராம், எல்லாருக்கும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தோம், எல்லாரும் சாப்பிட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே ஒருத்தர் மட்டும் சாப்பிடாம இருந்தேன். எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டான். என்ன நீங்க ஆகாரம் எடுத்துக்கலையே? பகவான் நீங்க சொல்லும்போது என்ன சொன்னார்? பகவானுக்கு தெரியாம தனியா சாப்பிட்டு வாங்கன்னாரு. பகவானுக்கு தெரியாம தனியா சாப்பிட்டு வாங்கன்னா படுத்த நான் சாப்பிட்டு பகவான் தான் போக்தாச்ச பிரபுரே வச்சா நான் தான் சாப்பிடணுமே வழிய இவர் சொன்னதுனால நான் பண்ணலன்னார். அப்ப அப்படி கேட்டா, நீங்க ஏன் இப்படி தனியாக இருந்தேன்னார். எங்காவது மாமி சொன்னா எதையும் தனியா போய் சாப்பிடாதீங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு எங்க சொல்லிருந்தா அதனால கேட்டான்னாரு. எப்படி இருக்கு பார்த்து இப்போ விஷயம் எப்படி
எது தாசனாக இருக்கான்னு காந்தா தாசுன்னு பேர். அது மாதிரி பகவான் சொன்னத்தை கேட்கறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை வருதான். மயாடிதம் எதுவும் சொல்றேன் ஜெகத் அவ்யக்தம் கொடுத்தா பகவான் இருக்காரா? இல்லை பகவான் தெரியலையே. இது யாருக்கா தெரியுதோ? பகவான் தான் தெரியுது. புஸ்தகம் இருக்கு, இந்த பேப்பர் இருக்கு, பகவான் இருக்க அவ்யக்த மூர்த்தினா வியக்தமாக மூர்த்தியாக இல்லாத எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஆனா இவர் வியக்தமாக தெரிய மாட்டார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கா, கம்ப்யூட்டருக்குள்ள அந்த டிஸ்கில் இருக்கா, இல்லை மஸ்தானி சர்வபூ இது ஒன்னாச்சு. இவர் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். எல்லாம் எதுல வியாபிச்சிருக்கு? மஸ்தானி சர்வபூதானி எல்லாமே செஞ்சு என்றத்தில் இவருக்கு எல்லாமா இருக்க. முதல் விஷயம் பகவானால எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்க. ரெண்டாவது மஸ்தானி சர்வபூ எங்க போகும்? இங்க இருந்து இங்கதானே போகும். எங்க போகும்? ரெண்டு இடத்தானு போறதுக்கா? மஸ்தானி சர்வபூதானி. சரி, உங்களை அவர்கிட்ட தெரியலன்னாலும் அவருக்கு அவ்யக்தமா இருக்குதான். நீங்க தான் ஸ்பஷ்டம் ரெண்டாம் உண்டாச்சாலே. நச்சாகம் தேஷ்வஸ்திதா அதுல இருக்காமறு தெரியவில்லை. ஒன்னடியாக நாமரூபங்களோட கலந்திருக்கு. மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வஸ்திதா. இதுக்கப்புறம் தான் வேடிக்கை பூரா இங்கதான். நச்ச மத்ஸ்தானி பூதானி என்னிடத்து எந்த பிரபஞ்சமும் இல்லவே இல்லை. இந்த மூணையும் சேர்த்தா பெரிய அத்வைத்தம். இந்த அத்வைதத்தை இந்த மூணு சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய தத்துவம். அத்வைத்தங்கிறது கடைசியாக புரிஞ்சுக்க வேண்டிய தத்துவமா இருந்தாலும் இதை சரி பண்றதுக்கு இந்த மூணையும் சேர்த்தால வழிய திடீய மித்யாத்துவங்கிறது இல்லை. அத்வைதம் சித்திக்கிறது கிடையாது. மத்சாம் நச்சாகம் தேஷோவஸ்திதா நச்ச மத்ஸ்தானி பூதம் என்கிட்ட இல்லவே இல்லை. என் இடத்துல எல்லாம் இருக்க, எல்லாம் என்கிட்ட இருக்கு, என் இடத்துல எதுவுமே இல்லை. இது ஒரு வேடிக்கையான பேச்சல்ல. வேடிக்கை மூணு சொன்னா மூணு ஏதோ ஒன்னா நிஜமா இருக்கணும், ஒன்னும் நிஜமும் இல்லை. அத்வைதம் சத்தியமா இருக்கிறதுனால இந்த மூணையும் சேர்த்தா அத்வைத ஸ்தாபனங்கிறதுக்கு பெரிய அத்தாரிட்டி. நான் ஒரு உங்க ஹரிதாஸ் பட்டோட பெங்களூர்ல மீட்டிங். அத்வைதத்தை பற்றி நான் பேசணும், துவைதத்தை பேசணும். முதல்ல அத்வைதத்தை பேசணும், முக்காவணி பேசினேன். பேசி முடிஞ்சோடனே இனிமே இங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாம நீங்க அத்வைதத்தை பண்றேன்னு நான் எப்படி சொல்றேன்னு ஆரம்பிச்சார் ஹரிதாஸ் பட். வேடிக்கை சொல்றேன், முடியறதாக ஆகவே இல்லை. துவைதம் முடியறது முடியாது, அத்வைதம் விசிஷ்டாத்வைதங்கிறது முடியாது. முடியறதான்னு அது சாஸ்திரமே பேர் இல்லையா? போய் மொழியாக இருந்ததுன்னா அத்வைதத்தை முடிச்சுட்டு பேசாம எல்லாரும் ஆத்துக்கு போயிடலாமே. அவாவா கட்சியில் இது வேடிக்கை பேசுறது உண்டு. அதனால நானாக வேறாக நினைச்சேன்னா நான் தாசனா இருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்தேன்னாக்கா ஃப்ரெண்டா இருக்கேன். நானே அவரா இருந்தேன் அப்படி இருக்கேன். மூணு பாவம் ஒன்று உண்டு. சரீரமாக நான் இருக்கேன், சரீர செந்தவனாக இருக்கேன், நானே அவரா இருக்கேன். மூணு நிலைகளும் வரும். இதே தான் அதுலேயும் கடைசியில் சொல்லும்போது எல்லாத்துலேயும் இதான் கடைசி இருக்கிறது தான். நான் 40 பாயிண்ட் எழுதி வச்சேன், எல்லாத்தையும் எழுதுறதுன்ற. இந்த ரெண்டை மட்டும் சொல்லணும்னு அவர் நிர்பந்தமாக அத்வைதத்தை மட்டும் சொல்லணுங்கிறத சொல்லத்தான் சொன்னேன். இப்போ கடைசியில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு துக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். துக்கமித்தேவ அந்த சந்நியாசம் தியாகம்னு ரெண்டா பிரிச்சார். சந்நியாச கர்ம இந்த அர்ஜுனோவாச்ச சந்நியாச கர்மயோ அல்ல சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சதி நிச்சய சந்நியாச கர்மயோ தியாகஸ்வஜ ஹிரீகேஷ பிருசக்கேஷ நிஷூதனான்னு சொல்ல ஆரம்பிக்கச்சே அந்த ஆமாம் சாத்விக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம் மூணா பிரித்தேன். இதை சொன்னால் நியம தியாகத்தை முடிச்சு விடுறேன். சந்நியாச கர்மயோக சினேசேசகரா அங்கே சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே நீங்கள் ஒன்று ஆரம்பித்து பக்தியில் கலந்துண்டு அப்புறம் போனீங்கன்னா ஞானமான தானாக வரணும். அது வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் ஒரு சித்தாந்தம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நச்சாகம் தேஷ்வ நச்சோ என்ன சொல்லுவார் அங்க தியாகத்தை சாத்விக ராஜச தாமசன்னு பிரிச்சார். ஆஹாரஸ்தபி சர்வஸ்ய திரிவிதோ பவதி பேய யஜ்ஞஸ்தபஸ்தாதானம் தேஷாம் பேதம் வம்சனு ஆயுஷத்துவ பலாரோக்கியம் எல்லாத்தையும்
ஆகாரம் கூட எப்படின்னா இப்போ அவள் அங்கே சொல்லி அவள் மூலம் ஏற்பா பண்ணால் சாத்விக ஆகாரம் இங்கே இப்போ நடக்கிறது போகிற 4-5 நாள் நடக்கிறது சாத்விக ஆகாரம். சுகப்பிரீதி விவர்தனாக ரஸ்யாக ஸ்னிக்தாக ஸ்திர இதையும் சேர்த்து சொல்லணுங்கிறத எனக்கு வழக்கம். அதையும் சேர்த்து சொல்கிறதுன்னு ஒரு பழக்கம். அது தமிழ் ஆரம்பித்ததுனால எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகாரத்துலேயும் நல்லா கவனிக்கிட்டோம். ஆகாரத்தை நல்லா போட்டது தான் ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி சத்துவ சுத்தோ திரவா ஸ்மிருதி. ஆகார சுத்தமாக இருந்தால் தான் நல்லபடியாக தாமசம் போய் ராஜசம் போய் சாத்தியம் 3 இல்லாததான் அத்வைத்தம் கிடைக்கும். இது ஒரு வேடிக்கை என்னன்னா, தாமசம் ராஜசம் சாத்தியம் 3. தாமசங்கிறது தள்ள வேண்டியது, ராஜசங்கிறது தான் அநேகமாக நாம் எல்லாரும் இருக்கோம். நான் நிஜமாக எல்லாம் இருக்கேன். ராஜசத்தில் தான் அந்த தியாகங்கள் பார்த்தா ராஜச தியாகம் தான் ரொம்ப நிறையா இருக்கு. அது ஒன்றே ஒன்று சொல்லிவிடுறேன், ராஜசத்து தான் எல்லாரும் இருக்கும், ராஜசத்தை விட்டு சாத்திகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ராஜசத்துலேருந்து தாமசத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் தாமசத்தையும் ராஜசத்துக்கு போகல. ஏன்னு கேட்டால் இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். ஸ்ரத்தையோட பண்றது இப்படி ஸ்ரத்தையெல்லாம் பண்றது அது எப்படிலாம் இங்க பாருங்க. ஆகாரஸ்துபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி த்ரேஹ யஜ்ஞஸ்தபஸ் ததாதானம் தேஷாம் பேதம் சொல்லணும். ஆகாரங்கள்லாம் சொன்னார், சாத்விக ஆகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப உரப்பு போட்டு சாப்பிட்டாமையானா அதை ராஜசாமின்னு வச்சிருக்கார். ரொம்ப உரப்பு எல்லாம் சித்தமாக இருக்கேன்னு. அதுக்கப்புறம் சொல்லும்போது அபலாகாங்கிபிரி யஜ்ஞ விதி திருஷ்டோ யஜ்யதே எஷ்டவியமேவேதி மனஹ சமாதாய சாத்விகா. பல யாகம் பண்ணுறோம், யாகங்கள் பண்ணுறோம், தானங்கள் போய் எல்லாம் யஜ்ஞ ஸ்தாபா ததா தானம். என்ன பலம் வேணுங்கிறத உத்தேசித்து பண்ணாமல் யாராக இருக்கணும். இந்த பலத்துக்காக இன்னும் இதுக்காக இது நடக்க போகிறதுன்னு சொல்லாமல் யார் பண்ணுறதில்லை. ஆனால் பலத்தை பலத்தை மனசுக்குள்ள எதிர்பார்க்காம சங்கல்பம் பண்ணாமன்னு அர்த்தம். பலம் வந்தாக்கா பலம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பலத்தை எனக்கு வேணுங்கிற எழுதி பேசி முதல் கையெழுத்து போட்டுண்டு அப்படி போகக்கூடாது. அபலாகாங்கி யஜ்யங்கள்லாம் விதி திருஷ்டா வேதங்களில் எப்படி சொல்கிற கோழப்படினார். யா இஜ்யதே கேவலம், அது வேற இதுக்காக தனத்துக்காக ஒன்றுக்கோ பண்ணல. எஷ்டவியமேவ இதை கட்டாயம் பண்ணியே ஆகணும். இந்த யாகங்கள் இந்த செமினார்லாம் நடத்துவானு இந்த கட்டாயம் போகிற புன்சுவால் ஸ்ரீகாந்த் அவெல்லாம் பண்ணணும்னா எஷ்டவியமேவீது. இதை பண்ணும்பொழுது அவன் கட்டாயம் பண்ணணுங்கிற எண்ணத்துவா பண்ணணும். இப்படி யார் பண்ணுறானோ சாத்திகம். இது வந்தால் நிர்குணத்துக்கு போய்டு சாத்திகத்துக்கு ரொம்ப வந்துட்டோம்னா குணம் இல்லாத குணத்திலே அதீதத்துக்கு போகும். சாத்திகத்திலேருந்து ராஜசத்துக்கு ராஜசத்திலேருந்து சாத்திகத்துக்கு வந்தோமே ஆனால் தானாக போயிடும். இன்னொன்று சொல்லிவிட்டு நான் முடிச்சுடுறேன். 2வது பண்ணவங்க எப்படியே பண்ணாங்க. அபிசந்தாயத்து பலம் தம்பார்த்தமபி செய்வை. தம்பங்கிற வார்த்தை அபி செய்வைது முடிச்சுட்டேன். இஜ்யதே பரதஸ்ரேஷ்ட தம் யஜ்யம் வித்யராஜசம். பணம் வேணுங்கிறத பண்ணுறது. 3வது என்னன்னா யாகம் பண்ணுறேங்கிறது தட்சிணையும் கொடுக்குது, ஒன்றும் கொடுக்குறதில்ல. விதிஹீனம் அசிஷ்டானம் மந்திரஹீனம் தட்சணம். போகும்பொழுது இந்த இடத்துல ராஜச தாமச சாத்விகன்னு சொல்கிறார். தாமசம் ராஜசம் சாத்விகம்னு சொன்ன எல்லா பலத்திலையும் தாமசத்தை முதல்ல சொல்லி அப்புறம் ராஜசத்தை சொல்லி அப்புறம் சாத்விகத்தை சொல்கிறார். இந்த தியாகங்கிறது பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் பண்ணும், இன்னொரு நிமிஷம் பண்ணவே விட அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த இடத்துல மாற்றி போட்டிருக்காருங்க விஷயம். நான் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நிறைய அதே இடத்து மட்டும் பேசினாலும் நிறைய பேசலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட டயத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை ஒரே மித்யாத்வத்தை நிச்சயம் பண்ணக்கூடிய இடத்துக்காக சொல்லியிருக்கேன். ஒரே பேரத்தில் நத்தேவாகம் ஜாதநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ நபவிஷ்யாம சர்வே வயம் அத்தப்பரம். நாம் யாரும் எப்பொழுதும் இல்லாமல் இருக்க போறதில்லை அப்படிங்கிற பெரிய விஷயம். அதனால் ஒன்று தான் இருக்கிறது.
ஏகமேவ அத்வைதம் அப்படிங்கிறது நத்தியபாகம் ஜாத்தநாசத்துல பகுவச்சனம் இருக்கு. அகம் ஆவாமையும்ல அகம் இவ்வளோ எப்படி வந்தது? அகம்னா உத்தரதான் அகமேவ அத்வைதம், அகம் பிரம்ம, அகம்மல் அகம் ஆவாமை 3 எப்படி வந்ததுங்க அப்படின்னு பெரிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் தேகபேதேன ஆத்மபேத வியவஸ்தையா உபாதனம் வர்த்ததைங்கிறதெல்லாம் நிரூபணங்கள்லாம் நிறைய இருக்கு, அத்வைத நிரூபணம். அதனால எனக்கு சொன்னதுக்கு டயத்துக்கு மேலே எப்போயுமே கூட சொல்றதும் வழக்கம் உண்டோ. இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் குறைச்சலாக சொல்றதுன்னு வச்சுட்டு இருந்தேன். இப்போ நிறைய சொல்றதுங்கிற ஆரம்பிச்சிருக்கிறதுனால அது எல்லாரும் க்ஷமிச்சுன்னு கேட்டு எனக்கு எப்பவுமே 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேர், அரை மணி நேரம் 35 நிமிஷம் ஆகும். அப்படி ஆகக்கூடிய நிலைமையில சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கேங்கிறதான நிலைமையில பண்டிதாள் எல்லாருக்கும் என்னை நமஸ்காரபூர்வகமான கிருதஜதையை சொல்லி வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் விசேஷமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பூர்த்தி கொண்டேன். ஹரஹரணோ பார்வதீபதையே. கண்டிப்பா சார் சொல்லக்கூடிய உபன்யாசத்தை முழுசுமா கேட்கறது கூட இன்னும் கூட சித்தமா இருக்கும். ரெண்டாவது எங்க சார் இருந்தாலும் கொஞ்சம் ஒழுங்கா ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹృதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆஸ்ரயே.